சேர்த்த பணத்தை செலவழிச்சாலும் சொத்த மாத்தி எழுதி வச்சாலும் பாட்டி சொல்ல கட்டாதே. யோசிச்சு பாருங்க, நீங்க உயிரோட இருக்கீங்க, ஆனா அரசாங்க பதிவேடுகள்ல நீங்க இறந்துட்டீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? திருப்பூரை சேர்ந்த ஒரு நெசவு தொழிலாளிக்கு நிஜமாவே இதுதான் நடந்திருக்கு. சொத்துக்காக சொந்த மகனே அவரை பேப்பர்ல கொன்னுட்டான். இது ரொம்பவே அதிர்ச்சிகரமான ஒரு கதை. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு விலாவாரியா பார்க்கலாம். கேட்டிங்களா? இதுதான் அந்த அப்பா சிதம்பரத்தோட வார்த்தைகள். ஒரு நெசவாளர் நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய ஒரு பரிதாபமான நிலைமையில இருக்காரு. அவரோட அந்த ஒரு வரியே போதும் இந்த மோசடியோட ஆழம் என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சரி, முதல்ல இந்த நம்பவே முடியாத குற்றம் எப்படிதான் நடந்துச்சுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாப்போம். இது ஏதோ சாதாரண குடும்ப சண்டை நினைச்சிடாதீங்க. இது பக்காவா பிளான் பண்ணி செஞ்ச ஒரு சதி. பாதிக்கப்பட்டவருடைய பெயர் சிதம்பரம், தொழில் நெசவு. இந்த குற்றத்தை செஞ்சது அவரோட மகன் கருப்புசாமி. எதுக்காக? அவங்க அம்மா பேர்ல இருந்த குடும்ப நிலத்தை அபகரிக்கத்தான். அதுக்காக உயிரோட இருக்கிற அப்பாவே சட்டப்படி செத்துட்டாதான்னு அறிவிச்சுட்டான். அப்பா எதுக்காக இப்படி ஒரு கொடூரமான வேலைய செஞ்சிருக்கணும்? அதுக்கு பதில் இந்த நம்பர் தான், 50 லட்சம் ரூபாய். அந்த நிலத்தோட மார்க்கெட் வேல்யூ கிட்டத்தட்ட இவ்ளோ. இந்த பணத்துக்காக தான் ஒரு மகன் பெத்த அப்பாவோட அடையாளத்தையே அழிக்க துணிஞ்சிருக்கான். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மோசடி எவ்ளோ ஸ்பீடா நடந்திருக்குன்னு தான். பாருங்க, அக்டோபர் 27, 2008 உயிரோட இருக்கிற சிதம்பரத்துக்கு ஒரு போலி டெத் சர்டிபிகேட் ரெடி ஆகுது. கொஞ்ச நாள்லயே நிலத்தோட பட்டா மகன் கருப்புசாமி பேருக்கு மாறுது. அது மட்டும் இல்ல, அடுத்த 15 நாள்ல அந்த நிலத்தை தம் மனைவி தனலட்சுமிக்கு தான செட்டில்மெண்ட் செஞ்சிடுறான். எல்லாமே ஒரு ராக்கெட் வேகத்துல நடந்திருக்கு. இதுவே சொல்லுது இது எவ்வளவு பெரிய பிளான் என்ன. ஒரு ஆள் மட்டும் தனியா இவ்ளோ பெரிய மோசடியை செஞ்சிட முடியுமா? வாய்ப்பே இல்ல, இல்லையா? இதுக்கு கவர்மெண்ட் சிஸ்டம்ல இருந்த ஓட்டங்களும் சில அதிகாரிகளோட அலட்சியமும் தான் காரணம். வாங்க அந்த பக்கத்தை இப்ப பார்க்கலாம். உயிரோட இருக்கிற ஒருத்தரை பேப்பர்ல எப்படி இறந்தவரா அறிவிக்க முடிஞ்சது? இதுதான் இங்க இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. இதுக்கு பின்னாடி இருந்தது அதிகாரிகளோட சாதாரண தப்பா இல்ல கூட்டு சதியா? இந்த குளறுபடி எப்படி நடந்துச்சுன்னு இங்க பாருங்க. ஒரு பக்கம் என்ன நடந்திருக்கணும், கிராம நிர்வாக அலுவலர் அதாவது VAO நேர்ல போய் இடத்த இன்ஸ்பெக்ட் பண்ணிருக்கணும், வாரிசு சான்றிதழை சரி பார்த்திருக்கணும். ஆனா இன்னொரு பக்கம் என்ன நடந்துச்சு? எந்த ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷனும் இல்ல, வாரிசு சர்டிபிகேட் பத்தி யாருமே கேட்கல. இந்த ரெண்டையும் பார்த்தாலே புரியும் விதிமுறைகளை எப்படி காத்துல பறக்க விட்டுருக்காங்கன்னு. சரி, இந்த தப்புக்கு காரணமான அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? முதல்ல நீலகண்டன், கிராம நிர்வாக அலுவலர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரிஜினல் பத்திரத்துல மகன் பேர் இருந்துச்சு, அதனாலதான் மாத்த சொன்னேன்னு ஒரு சிம்பிளான பதில். அடுத்தது சார்பு பதிவாளர் பூபதி. அவரோட பதில் இன்னும் சூப்பர். ஒரு நாளைக்கு 100 டாக்குமெண்ட் வருது, எல்லாத்தையும் எப்படி செக் பண்றதுன்னு கேக்குறாரு. இவங்களோட இந்த சாக்கு போக்குகள் தான் அந்த மோசடிக்கு பெரிய வாசலை திறந்து விட்டுருக்கு. கருப்புசாமி அதிகாரிகள் இவங்கள தவிர இந்த சதியில வேற யார் யாருக்கு தொடர்பு இருக்கு? வாங்க அந்த நெட்வொர்க்கையும் பாத்துரலாம். இந்த கதையோட மாஸ்டர் மைண்டா சொல்லப்படுறவர் ஜெய்சங்கர். இவரு சார்பதிவாளர் ஆபீஸ் பக்கத்திலேயே ஒரு டைப்பிங் ஆபீஸ் வச்சிருக்கார். இந்த முழு மோசடியையும் இவர்தான் திட்டம் போட்டு கொடுத்ததா ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியே 68 லட்சம் ரூபாய் மோசடி வழக்குல அரெஸ்ட் ஆகி 2 மாசம் ஜெயில இருந்துட்டு வந்தவர் இப்போ மறுபடியும் அதே ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கார். இப்போ வக்கீல் சண்முக பாரதி என்ன சொல்றாருன்னு கேளுங்க. ஜெய்சங்கர் என்னோட ரெகுலர் கஸ்டமர், அதனால நம்பிக்கையில டாக்குமெண்ட்ஸ பார்க்காமலேயே கையெழுத்து போட்டேன். அப்பாப்பா, ஒரு வக்கீல் நம்பிக்கையில கையெழுத்து போட்டேன்னு சொல்றது எவ்ளோ பெரிய அலட்சியம்! இதுவே போதும் இந்த மோசடி எவ்ளோ ஈஸியா நடந்திருக்கும்னு தெரிஞ்சுக்க. இப்ப பாருங்க, எல்லாரும் பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த டைப்பிஸ்ட் ஜெய்சங்கரும் சரி, வக்கீல் சண்முக பாரதியும் சரி, 2 பேருமே தங்கள அந்த மகன்தான் ஏமாத்தித்தான்னு சொல்லி அவங்க மேலேயே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்களாம். அதாவது ஒவ்வொருத்தரும் பழிய அடுத்தவங்க மேல போட்டுட்டு எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. சரி, இந்த மொத்த சதிக்கும் எதிரா அந்த அப்பா சிதம்பரம் சும்மா இருந்துட்டாரா? இல்ல, அவரோட போராட்டத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். அவர் எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன? முதல்ல போலீஸ்லயும் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கிட்டயும் புகார் கொடுத்தாரு. அடுத்ததா மீடியா கிட்ட பேசி இந்த விஷயத்த பொது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாரு. இப்போ அவரோட இன்னொரு மகன் சேகரோட உதவியோட தன் உரிமைக்காக விடாம போராடிட்டு இருக்காரு. ஆனா இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். சிதம்பரம் இவ்ளோ போராடியும் அவரோட புகாரின் அடிப்படையில இதுவரைக்கும் ஒருத்தர் கூட அரெஸ்ட் ஆகல. ஆமா, யாரும் கைது செய்யப்படல. இது எவ்ளோ பெரிய கொடுமை பாருங்க. இந்த பிரச்சனை வெறும் சிதம்பரத்தோட பிரச்சனை இல்ல, நம்ம சிஸ்டம்ல இருக்கிற பிரச்சனை. சரி, இதே மாதிரி இன்னொருத்தருக்கு நடக்காம தடுக்க என்னதான் செய்யணும்?
சமூக ஆர்வலர்கள் சொல்ற சில தீர்வுகளை பாப்போம். சோஷியல் ஆக்டிவிஸ்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது சிஸ்டம்ல இருக்கிற ஓட்டைகளை வெளிச்சம் போட்டு காட்டுது. ஜெயசங்கர் மாதிரி கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கிறவங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ் பக்கத்திலே வர முடியுதுன்னா அது சிஸ்டமோட தோல்வி. வேலை அதிகம்னு அதிகாரிகள் சொல்ற சாக்கு போக்கு கிரிமினல்களுக்கு வசதியா போயிடுது. கட்டாயமா செய்ய வேண்டிய சோதனைகளை செய்யாதது இதுல அதிகாரிகளுக்கும் பங்கு இருக்குமோன்ற சந்தேகத்தை ஏற்படுத்துது. அப்போ இனிமேல் இப்படி உயிருள்ள ஆவிகள் உருவாகாம தடுக்க என்ன பண்ணலாம்? 1. ஜெயசங்கர் மாதிரி ஆளுங்கள ரெஜிஸ்டர் ஆபீஸ் பக்கமே வரவிடாம தடை செய்யணும். 2. முக்கியமான டாக்குமெண்ட்ஸ ஆன்லைன்ல வெரிஃபை பண்றத கட்டாயமாக்கணும். 3. சொத்து மாற்றத்துக்கு கண்டிப்பா ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஆகணும்னு ரூல்ஸ் கொண்டு வரணும். 4. அலட்சியமா இருக்கிற அதிகாரிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். சில பேப்பர்களும் ஒரு கையெழுத்தும் உயிரோட இருக்கிற ஒரு மனுஷனையே இல்லாம ஆக்க முடியும்னா, அப்போ நாம நம்புற இந்த சிஸ்டத்தோட உண்மையான மதிப்பு தான் என்ன? நீங்களே யோசிச்சு பாருங்க. இவர் என்னோட அண்ணா. ஓ, நேரட்டா வந்திருக்கியா? ஐயோ, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நீங்க செஞ்ச சரியில்லைங்க. சிட்டில இருந்தா சிட்டில சொல்லிருக்கலாம். இவ்வளவு பெரிய இடத்துல உட்காந்து நீங்க இப்படி எல்லாம் சொல்லிருக்கூடாது. என் தங்கச்சிக்கு ஒரு சீட் கொடுத்துருங்க. மரியாதை கொடுக்கணுமா? ஏய், கொடுக்கலன்னா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன போலீஸ்ல போவியா? மந்திரிட்டு போவியா? இல்ல கவர்மெண்ட்ல போவியா? யார்கிட்ட போன்னு சொல்றா? போன் பண்ணி தர பேசுறா. நான் அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. எனக்குன்னு ஒரு இது இருக்கு. என்ன ரவுடிங்கிறியா? ஏய், நானே பெரிய ரவுடிடா. அதான்டா முதல்ல, அப்புறம் தான்டா இதெல்லாம். ஏய், தூக்கி வெளியே போடுங்கடா. ஐயா 2 நிமிஷம். ஐயா சொல்றேன், அப்புறம் என்ன பேச்சு? 2 நிமிஷம் தனியா பேசு. சொல்றேன் வாயா. ஏய், அண்ணன் பாவம் ஏதோ என்கிட்ட பேசணுங்கிறாரு. என்னதான் கேட்போமே, வெளியே இருங்கடா. கீதா, நீ கொஞ்சம் வெளியே வருமா? அண்ணா, பரவாயில்ல, நீ கொஞ்சம் வெளியே வரு. ஏதோ பேசணும். நீ என்ன பேச போற? ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. வெளியில சொல்லிட மாட்டீங்களே. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஒரு சீட்டு என்ன 100 சீட்டு தரணும், 100 1000 சீட்டு தரணும். அண்ணா, இந்த காலேஜ் உங்களுக்கு தரணும். அண்ணா, நீங்க அந்த சேர்ல உட்காருங்கண்ணா. வாங்கண்ணா பிளீஸ். நான் வர்றேன். அண்ணா, நானே என் கார்ல உங்களை. இருக்கட்டும் இருக்கட்டும். உனக்கு சீட்டு கிடைச்சாச்சு. தேங்க்யூண்ணா. ஆமா, நீங்க அவர்கிட்ட என்ன பேசுனீங்க? என்ன சொன்னீங்க? உண்மையா சொன்னேன்.